அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல், பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சூறாக்களை பற்றிய சிறப்புகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக உள்ளீர்களா? இன்ஷா அல்லாஹ் நன்றாக உள்ளீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறாக்களை மட்டும் நாம் இந்த முறையில் ஓதினோம் என்றால் நம்முடைய வீடுகளிலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் நாம் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகான வழிமுறை. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய ஒரு பதிவாகத்தான் இன்றைய பதிவானது இருக்க போகின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகான வழிமுறை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் ஓதத் தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தாக மாற்றித் தருவான். இது ஒரு இலகுவான ஒரு வழி, நாம் அனைவராலும் செய்ய முடியுமான ஒரு அமல்தான். இதில் 5 சூறாக்கள் கூறப்படுகின்றது. இந்த 5 சூறாவையும் நாம் 10 பிஸ்மில்லை கொண்டு நாம் ஓதி முடிக்க வேண்டும். அதாவது முதலில் பிஸ்மில்லாஹ் கூறிவிட்டு சூரா நஸ்ரை நாம் ஒரு முறை ஓதி முடிக்கும் போது பிஸ்மில்லாஹ் கூறி முடிக்க வேண்டும். அடுத்து பிஸ்மில்லாஹ் கூறி ஆரம்பித்து சூரா இஹ்லாஸை ஒரு முறை ஓதிவிட்டு இறுதியாக நீங்கள் ஒரு முறை பிஸ்மில்லாஹ் கூறி முடித்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு முறை பிஸ்மில்லாஹ் கூறி சூரா ஃபலக்கை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இறுதியாக பிஸ்மில்லாஹ் கூறி அதை முடிக்க வேண்டும். அடுத்து பிஸ்மில்லாஹ் கூறி ஆரம்பித்து சூரா காஃபிரூனை ஒரு முறை நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இறுதியாக நீங்கள் ஒரு முறை பிஸ்மில்லாஹ் கூறிக்கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் பிஸ்மில்லாஹ் கூறிவிட்டு சூரத்துன் நாஸை ஒரு முறை ஓதிவிட்டு இறுதியில் ஒரு பிஸ்மில்லாஹ் கூற வேண்டும். அதாவது 5 சூறாக்கள். ஆனால் நாம் எப்போதும் ஓதுவது எப்படி என்றால் ஒரு பிஸ்மில்லாஹ் கூறிவிட்டு சூறாவை ஓதி முடித்து விடுவோம். ஆனால் இதில் முதலில் ஒரு பிஸ்மில்லாஹ் கூறிவிட்டு சூறாவை முடிக்கும் போது ஒரு பிஸ்மில்லாஹ் கூறிவிட்டு அடுத்த சூறாவை ஆரம்பிக்கும் முன் ஒரு பிஸ்மில்லாஹ் கூறிவிட்டு இறுதியிலும் ஒரு பிஸ்மில்லாஹ் கூற வேண்டும். இப்படியாக 5 சூறாக்களுக்கு 10 பிஸ்மில்லாஹ் கூறுகின்றோம். இது எவ்வாறாக என்று இன்னும் விரிவாக பார்த்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاسات في العقد
ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم இவ்வாறாக நாம் அன்றாடம் வழமையாக நாம் ஓதி வந்தோம் என்றால் அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பரக்கத்தை வாரி வழங்குகின்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்டார்களாம், நான் எங்கு சென்றாலும் எனக்கு பரக்கத் கிடைக்க வேண்டும், நான் எந்த வேலையை செய்தாலும் அது பரக்கத் நிறைந்ததாக இருக்க வேண்டும், செல்வம் என்னை தேடி வர வேண்டும், வறுமை என் வீட்டில் இருக்கவே கூடாது என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு இலகுவான ஒரு வழிதான், எல்லோராலும் செய்ய முடியுமான ஒரு வழிதான். ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களுமே நமக்கு தெரியும், ஆனால் எந்த முறையில் ஓத வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த முறையில் இதனை அன்றாடம் ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாற்றித் தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் கடன் நிறைந்தவர்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக சில நாட்களிலேயே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். எவ்வளவு கடனாக இருந்தாலும் சரி, இது மிக இலகுவான ஒரு விடயம்தான். 5 நிமிடம் கூட தேவைப்படாது. ஆனால் செல்வத்தை அதிக அளவில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமலாக இது இருக்கின்றது. இதை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்கள், கடன் பிரச்சனையே இருக்காது. இன்னும் நாம் தொடும் காரியங்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி நம்மை செல்வ செழிப்பாக வைத்திருப்பான். இன்னும் இது ஓதப்படும் வீடுகளில் வறுமை வரவே வராது. இன்னும் இதை ஓதக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது. இன்னும் இது பரக்கத்தை ஏற்படுத்தும், உங்களின் மீது ஒரு முஹப்பத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும். எனவே இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த இலகுவான வழிமுறையை அன்றாடம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம். ஆமீன். கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.